ஹாய் மேடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராங் டர்ன் படத்தோட 7வது பாகத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 6 பாகத்துக்கான லிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா முடிஞ்சா மட்டும் அந்த 6 பாகத்தையும் அப்படியே ஒண்ணு ஒண்ணா பாத்துருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. பட் எனக்காக இவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்போ இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான தாத்தாவை காட்டுறாங்க. அந்த தாத்தாவோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது தன்னோட அப்பா கிட்ட, அதான் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வாரத்துக்கு ஒரு முறை கால் பண்றேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு கிட்டத்தட்ட 6 வாரமா கால் பண்ணல. சோ பயந்து போன இந்த தாத்தா போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா போலீஸ் கிட்ட பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பொண்ணை நாமளே தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கடைசியா கால் பண்ணும்போது ஒரு ஹோட்டல்ல இருக்கதா சொல்லிருப்பாங்க போல. அந்த ஹோட்டலையும் தேடி கண்டுபிடிச்சு போயிறாரு. பட் அங்க இருக்க யாருக்குமே இந்த பொண்ணு எப்ப போனா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் தேடி அலையறாரு. தன்னோட பொண்ணை யாராவது பாத்துருப்பாங்களா அப்படின்ட்டு. அப்ப இந்த தாத்தாவோட பொண்ணை ஒருத்தர் பார்த்ததா சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட இந்த தாத்தா, என் பொண்ணு காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது, அதனாலதான் ஒவ்வொரு ஊரா என் பொண்ணை தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு தெரியுமா, இதை பாருங்க சார், இந்த ஊரு ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும், பட் அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஊரு, அதனால உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், சோ இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா உங்க பசங்களும் காணப்படா இப்படிதான் பாதியில விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறப்ப முறைச்சிட்டு அங்கிருந்து இந்த தாத்தாவும் போறாரு. தன்னோட பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் 4 பக்கமும் சுத்தி தேடிட்டு இருக்காரு. அவர் தேடிட்டு இருக்க அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அந்த காணா போன பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு 6 வாரத்துக்கு முன்னாடி வந்தா இல்லையா, எக்ஸாக்ட்டா அந்த சீனை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள மொத்தமா 6 பேர் இருக்காங்க. ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த தாத்தா வந்து தேடிட்டு இருந்திருப்பாரு. காரை ஓட்டுறவன் அந்த பொண்ணு லவர். அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கோம். சென்டர்ல இருக்க சீட்ல கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட லவரும் இருக்காங்க. அதே மாதிரி கடைசியா இருக்க சீட்ல 2 பசங்க உட்காந்துருக்காங்க. டோட்டலா 6 பேரு. இந்த 6 பேர் சேர்த்து விர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து டயர் வெடிச்சு போய் அப்படியே 4 பக்கம் இழுத்துட்டு போகுது. பட் இருந்தாலும் அந்த காரை சேஃப்டியா நிப்பாட்டிடுறாங்க. வெடிச்சு போன டயரை நம்ம ஹீரோன கதை மாத்திட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த பசங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உனக்கு யார் கத்து கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அப்பா தான் எனக்கு கார் டயர் மாத்தவும் மீன் பிடிக்கவும் கத்து கொடுத்ததா அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு கார் டயரை மாத்திட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து யாரோ ஒரு சிலர் இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 6 பாட்டை பார்த்தவங்களுக்கும் அங்க இருந்து பாக்குறது யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டயரை மாட்டினதும் அங்க இருந்து கிளம்பி வந்தவங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல வேலை பார்க்கறவங்க, நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பொண்ணு வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொன்னதும், இத பாருமா, இந்த ஊர்ல இடம் பாக்குறது நல்லா இருக்கும், ஆனா எல்லா இடத்துக்கும் போக முடியாது, சோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒரு பப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களை நான் இந்த ஏரியாவில பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் கேட்கிறாரு. ஒரு ட்ரெக்கிங்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், நாளைக்கு இங்க இருக்கிற அந்த பெரிய மலை மேல ஏற போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஐயோ அந்த மலையா, அங்க தயவு செஞ்சு போகாதீங்க, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஏரியா, சோ நீங்க உங்க ஊருக்கே திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்டதும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த தாத்தாவை கலாச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாரை விட்டு வெளில வந்து பார்த்தா இவங்களோட காருக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஆனா இருட்டா இருக்கிறதுனால அந்த காருக்கு பக்கத்துல நிக்கிறது யாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியா தெரியல. எங்க காரை விட்டு தள்ளி போட்டு இவன் கத்திட்டு இருப்பான் பாருங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட நகரமா அப்படியே நின்று இருக்கான். அதை பார்த்தது இவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. சோ கையில இருக்க பாட்டில தூக்கி அடிப்பான் பாருங்க. அப்ப கூட நகரமா அப்படியே தான் நிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் எங்க போனானே தெரியல, அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனக்கா ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது இந்த மரம், இலை, செடி, கொடி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒருத்தவங்க பேங்கிள் செய்யறதா இவங்க பாக்குறாங்க. சோ அதுல 2 வாங்கி தன்னோட கையில மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்கிள்ஸ் செய்யறவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு இவன் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றா. பட் அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோனக்கா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க நினைச்ச மாதிரி அந்த ட்ரெக்கிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா அந்த காட்டுக்குள்ள சுத்தி திரிஞ்சு அலையறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனக்காவோட லவர் இருக்கான் பாருங்க, அந்த பையன் தனக்கு போர் அடிக்கிறதாவும் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒண்ணு இருக்கிறதாவும், இந்த குறுக்கு பாத்த வழியா போனோம்னா நம்ம சீக்கிரமா அங்க போயிடலாம், நமக்கு என்ஜாய் பண்ணவும் அங்க நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல இருந்தவங்க, நீங்க ட்ரெக்கிங் போகும்போது எந்த குறுக்கு பாதையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனக்கா கிட்ட சொல்லிருப்பாங்க. அந்த பாட்டி சொன்னதை இவங்க சொல்றா. பட் இந்த பையன் கேட்கவே மாட்டாங்கறாங்க. நமக்கு டைம் இல்லமா, சொன்ன கேளு, நம்ம இப்படி போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த பக்கமா போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்துட்டே போயிட்டு பாருங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்குல சறுக்கி விழுந்துருவா. பட் கீழே விழுகல. அதுக்குள்ள அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அந்த கண்ணாடி பொண்ணுக்கு இந்த பக்கம் போறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேற வழியே இல்லாம இந்த ஹீரோட தொல்லை தாங்க முடியாம தான் இவன் நடந்து வந்துட்டு இருக்கான். எல்லாரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடா இது சத்தம் இவ்வளவு பயங்கரமா வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயத்தோட அந்த சத்தம் கேட்கிற இடத்துல நோக்கி பாப்பாங்க பாருங்க. அந்த காட்டோட மேடான பகுதியில இருந்து ஒரு மிகப்பெரிய மார்த்துண்டு ஒண்ணு உருண்டு வருதுங்க. அதை பார்த்து பயந்து போன எல்லாரும் துண்ட காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்கால போடையில அடிக்க தலை தறிக்க ஓடி போயிட்டு இருக்காங்க. பயத்துல ஓடி போன எல்லாருக்குமே கால் ஸ்லிப் ஆகுதுங்க. அவ்வளவுதான். அப்படியே 2-3 சம்மர் சால்ட், பெல்ட், குட்டி காரணம் அப்படின்னு போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் விழுந்துறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து 2 பசங்க ஒட்டின மாதிரியே இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் ஏகப்பட்ட குட்டி காரணத்தை போட்டு ஒரு மரத்தோட மரமா போய் ஒட்டிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க. அப்போ மேல இருந்து உருண்டு வந்த அந்த மரத்துண்டு அவன் மேல வந்து இடிக்கிற மாதிரி வருது. அவனும் சத்தம் போட்டு கத்துறான். அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப கீழே கிடக்கிற எல்லாருமே காட்டுறாங்க. அதாவது
இந்த 2 ஜோடிகளை மட்டும் காட்டுறாங்க. மூஞ்சி முறையெல்லாம் அடிபட்டு அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ தம்பியோட விரல இருக்கு பாருங்க, அது மட்டும் அப்படியே உடச்சுக்கிட்டு மேல போய் நிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு அப்படியே காட்டு கத்திட்டு இருக்கும்போது இதெல்லாம் இருக்கட்டும் விட பரவாயில்ல, நம்ம கூட இருந்த இன்னும் 2 பேரை காணோம், அவங்கள போய் தேடி பார்க்கலான்னு போங்க பாருங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறான். ஏன்டா இவன் இப்படி நிக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு பக்கத்துல போன எல்லாருமே அதே மாதிரி பேரஞ்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைய கூட இன்னொருத்தன் பாருங்க, அந்த பைய ஒரு மரத்துல போய் இடிச்சு உட்காந்துருந்தான் இல்லையா, உருண்டு வந்து அந்த மரத்தோட்டு அவனை மரத்தோட மரமா வச்சு ஒற்றையே அடியா அடிச்சிருக்குது. அந்த பையோட மூஞ்சி சத்தஞ்சு போய் கண்ணு வாய் அப்படின்ட்டு எல்லாமும் அப்படியே அங்கேயும் எங்கேயும் இருக்குது. அந்த பைய கூட இருந்த இன்னொருத்தன் கத்துறான் கதறான் கூப்பாடு போடுறான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பையில சொல்றான். அப்போ அதை கேட்ட அந்த கண்ணாடி பொண்ணோட லவரு, இதை பாரு தம்பி, இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தம்பி கிடையாது, இது எதாச்சும் நடந்தது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது, நம்ம இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கும் போது நம்ம ஹீரோ தம்பி யாருக்காவது கால் பண்ணலான்ட்டு போன பாக்குறாரு. போன்ல டவர் இல்லாதனால நம்ம இந்த மலையோட டாப்புக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் பாருங்க. அந்த மலை மேல போகலாமா இல்லையா அப்படின்ட்டு இவனுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது. அப்போ காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க பாக்குறத நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் அதை கேட்டதும் அப்படியே பயந்து போய் திரும்பி பாப்பான் பாருங்க. அப்போ ஹீரோயின் பார்க்கும்போது இருந்தவன் இப்ப ஹீரோ பார்க்கும்போது இல்ல. அங்க யாரும் இல்ல, நீ பயப்படாத, நம்ம இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மலைப்பகுதி இல்லையா, சோ கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல மழை கூட பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க. அதனால ஒரு டென்ட் போட்டு எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோனக்க மட்டும் ஒரு இடி சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிடறா. அப்போ மின்னலும் மின்னுது. அந்த மின்னலோட வெளிச்சத்துல அந்த டென்ட்டுக்குள்ள யாரும் இருக்கிறத இவ பாக்குறா. தன்னோட லவரை எழுப்பி அவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்ட்டு நினைக்கிறா. பட் அப்போ மறுபடியும் இடி இடிக்குது, அந்த மின்னல் மின்னுது. இப்ப அந்த மின்னலோட வெளிச்சத்துல பார்க்கும்போது வெளியில வந்து யாருமே இல்ல. அப்படின்னா வெளில யாருமே கிடையாது, நாம தான் பயத்தோட பார்த்ததுனால வெளில யாரும் இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. சரி தூங்கலாம் அப்படின்ட்டு இந்த அக்கா கொரட்டை விட இப்ப பொழுது விடியுது, கண்ணை முடிக்கிறாங்க. எல்லாரும் அந்த டென்ட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு தான் பாருங்க, அந்த பொண்ணை காணோம். அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட போனும் காணா போயிடுது. அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தன் ஒரு கல்லுல அடிச்சுக்கிறான். அந்த கல்லை நல்லா உத்து பார்க்கும் போது தெரியுது அது ஒரு கல்லறை கல் அப்படின்ட்டு. அப்ப நைட்டு ஃபுல்லா எல்லாரும் இந்த சுடுகாட்டுல தான் படுத்து கிடந்தோமா அப்படின்ட்டு எல்லாரும் பீதியில இருக்கும்போது நம்ம ஹீரோனக்கா நைட்டு ஒரு உருவத்தை பார்த்தா இல்லையா, அதை பத்தி இப்ப சொல்றா. அவ சொன்னதை கேட்டதும் இதை நைட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணோட லவரு எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து போறான். அவளை நம்ம 4 பேருமே சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் அவங்களுக்கு பின்னாடியே போறாங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடியே ஒரு உருவம் நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனக்கா தன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட எல்லாரும் பதில் அடிச்சுக்கிட்டு யாராங்க நிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு நிக்குது. நம்ம ஹீரோனக்கா இங்க ட்ரெக்கிங் வரதுக்கு முன்னாடி ஜாலியா அப்படி ஜாகிங் போயிருப்பா இல்லையா, அப்போ நம்ம ஹீரோனக்கா ஒரு லேடி கிட்ட கையால செஞ்ச பேங்கிள்ஸ் வாங்கியிருப்பா. அந்த லேடிக்கு ஒரு குட்டி பொண்ணு இருந்திருக்கும். அந்த குட்டி பொண்ணு தான் இந்த குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு பார்த்ததும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இவனுங்களே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனா இந்த குட்டி பொண்ணு மட்டும் எப்படிதான் தனியா அந்த காட்டுக்குள்ள வந்தா அப்படின்ட்டு. சோ தன்னோட லவர் காணப்படுறதுக்கு அந்த குட்டி பொண்ணு கூட ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்கிறதுனால அந்த குட்டி பொண்ணை விசாரிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல வர சொல்றான். ஆனா இவன் கூப்பிட்டதுமே அந்த குட்டி பொண்ணு அப்படியே தலதறிக்க ஓடி போறா. ஆனா இந்த பையன் விடுற மாதிரியே தெரியல. இவன் அப்படியே பின்னாடியே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனக்கா சொல்றா, ப்ளீஸ்ரா அது சின்ன பொண்ணா விட்டுரு அப்படிங்கிறா. ஆனா அவன் சொல்றது இவன் கேட்காம அந்த குட்டி பொண்ணை துரத்திட்டே ஓடுவான் பாருங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறான். இவன் கீழே விழுந்ததும் அந்த குட்டி பொண்ணு அங்கேயே நிக்கிறா. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு காணாம போனதுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்து அப்படியே சைக்கையால போ அப்படின்னு சொன்னதும் அப்படியே தலை இருக்க அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஆனா கீழே கிடக்கிற இந்த பையன் ஒன்னும் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகல. சங்கிலியால செய்யப்பட்ட ஒரு ட்ராப் ஒன்று இருக்கிறத பார்க்காம இந்த பையன் தான் கொண்டு போய் கால் வச்சிருக்கான். சோ அந்த சங்கிலி வந்து இப்ப என்னோட கால் அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் கால்ல கட்டப்பட்ட அந்த சங்கிலிய யாரோ பிடிச்சி தரத்தரத்தன இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கத்துறான் கதறான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிறான். மத்த 3 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க. பட் இவங்க 3 பேருமே முடியல. கடைசியில அவன் அப்படியே தரத்தரத்தன எடுத்துட்டு போய் ஒரு பொந்து மாதிரி இருக்கு அதுக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. ஹீரோ தம்பி அந்த பொந்துக்குள்ள போய் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் அங்க வந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று கிடக்குதுங்க. அது இவனை கடிக்க வரும்போது இவன் நெக்கா தப்பிச்சிடறான். பட் இருந்தாலும் அந்த பாம்பை எப்படியாவது இழுத்து வெளில போட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோனக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்துருது போல. சோ நம்ம உள்ள போக வேண்டாம், செயின் ஆட்டோமேட்டிக்கா கீழே போக வாய்ப்பு இல்ல. சோ உள்ள யாரோ இருக்காங்க, ஆனா அது ஒருத்தரா மட்டும் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ சோனமத்தா நாம உள்ள போறது நமக்கு சேஃப் கிடையாது அப்படின்ட்டு ஒரு சட்டையை கம்பளை கட்டி அந்த கம்பை அந்த பொந்துக்கு பக்கத்துல வச்சுட்டு உதவிக்காக ஆள் கூப்பிட இந்த 3 பேரும் வெளில வராங்க. அப்போ காட்டு வழியால நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பழைய பங்களா ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே உள்ள போறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கிறதுனால எல்லாரும் வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு நிப்பாங்க பாருங்க. அந்த கண்ணாடி பொண்ணோட லவரை செயினை கட்டி அந்த பொந்துக்குள்ள எடுத்துட்டு போனாங்க பாருங்க. அந்த பையில ஒரு கம்பளை கட்டி 2 காட்டுவாசிங்க அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அதை நம்ம ஹீரோ தம்பி பார்த்துட்டு செம்ம கோப்பிட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு அவங்களை அடிக்கிறதுக்காக கிட்ட போவோம் பாருங்க. அதுங்க தூக்கிட்டு போன அந்த பையில கீழே போட்டு இவனுங்க கிட்ட ஏதோ பேசுது. பட் இவனுக்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது புரியல. அப்போ ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மீதி இருக்க 2 பேரும் அவங்களும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. இவனுங்க உள்ள மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போன லவரு கண்ணை முடிச்சிடறான். ஒரு கட்டையை எடுத்து அந்த ஆதிவாசியோட கைத்தாங்கட்டிலே ஒரு போடு. தன்னோட லவரை அவனுங்க கொண்டுட்டாங்க போல அப்படிங்கிற கடுப்புல அந்த கட்டையை எடுத்து தலையில அடிப்பான் பாருங்க. அடிக்கிறான் தலை அப்படியே சல்லி சல்லியா செதறி போனதுக்கு அப்புறம் கூட என் லவரை ஏன்டா கொன்ன அடிக்கிறான். சரியா அந்த நேரம் பார்த்து டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு சத்தம். எல்லாரும் பயத்தோட திரும்பி பார்த்தா இவனுங்க செத்து
போனதான் நினைச்சிட்டு இருக்க அந்த கண்ணாடி பொண்ணு இப்போ உயிரோட நிக்கிறா. அடி செத்த பை மூல எங்கடி போய் தொலைஞ்ச, உன்னால நான் ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான் பாருங்க. டே வீணா போன விளங்காத பையில, நான் ரெஸ்ட் ரூமுக்காக வெளில போனடா. திரும்ப வரும்போது இந்த காட்டுவாசிகளை பார்த்து பயந்து போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்தா. அந்த நேரம் பார்த்து நீங்க கத்துறீங்க, அது என் காதுல நல்லா கேடுச்சு. பட் இந்த காட்டுவாசிங்க எனக்கு பக்கத்துல இருந்ததால என்னால பதிலுக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் காட்டுவாசிகள் அங்க இருந்து போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் போயிட்டீங்க. சோ உங்களை தேடி கண்டுபிடிக்க எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி இருக்கட்டும், இப்ப நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம். சோ நம்ம இங்க இருக்கிறது சரி கிடையாது அப்படின்ட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பி வந்து ஒரு ட்ராப்ல கள வச்சிடறான். மரத்தை அப்படியே சின்னதா ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம அதுல சில கம்புல கூட குத்தி வச்சிருக்காங்க. அது அப்படியே மேல இருந்து வந்து நம்ம ஹீரோ தம்பியோட நெஞ்சு மேல அடிக்கும் பாருங்க. அப்படியே ஒரு 10 அடிக்கு பறந்து போய் நம்ம ஹீரோ தம்பி கீழே விழுகிறாரு. நெஞ்சுக்கு மேல ஓட்ட விழுந்து அப்படியே ரத்தம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்குது. நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு தான் வந்து அதையும் சரி பண்றா. மொத்த உயிரும் போறதுக்குள்ள எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அங்க இருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிக்காம போறாங்க. இவங்க மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அதை கவனிச்சிருக்க முடியாது. ஒரு மரத்துக்குள்ள ஒரு கண்ணு ஒன்று இருக்குதுங்க. அதுவும் மனுஷனோட கண்ணுங்க. ஒரு செகண்ட் அந்த கண்ணு அப்படியே மூடி திறக்கும் போது நமக்கே வாரி தூக்கி போட்டுருது. அந்த உருவம் அப்படியே பின்னாடி வந்து அந்த 2 பசங்களை ஒருத்தர் செத்து போனா பாத்தீங்களா, அதுல மீதி இருந்த ஒருத்தனையும் அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுது. பின்னாடியே வந்த பையன் எங்கடா போனா அப்படின்ட்டு அவனை தேடி நாலா பக்கமா சுத்திட்டு இருக்கும் போது இவங்களை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லா காட்டுவாசிகளும் அங்க வந்துடுறாங்க. பயத்துல அப்படியே 4 பேரும் நாலா பக்கமா திருச்சி ஓடிட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடி பொண்ணு வந்து ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறா. அச்சோ பின்னாடி வந்தவளை காணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட லவர் வந்து திரும்பி பாப்பான் பாருங்க. அந்த பொண்ணு விழுந்த அந்த குழிக்குள்ள ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்புகள்லாம் இருக்குதுங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பா அப்படின்ட்டு. கையை காலு நெஞ்சு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த கம்பு கீழ் பக்கமா குத்தி மேல வந்திருக்கு. தன்னோட லவர் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உதவிக்கு ஆள் அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா போனதும் அந்த காட்டுவாசி இந்த பொந்துக்கு பக்கத்துல வந்து நின்று உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்க இந்த கண்ணாடி பொண்ணோட வாய் மேலேயே அந்த அம்பை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லவரும் ஒரு டிராப்ல காலை வச்சு கீழே வந்துடுறான். அவனே அப்படியே அள்ளிட்டு போயிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயினக்கா 2 பேரும் மட்டும் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேரும் ஒரு பாறைக்கு நடுவில் போய் விழுந்திருப்பாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ தம்பி அப்படியே மேலந்து அப்படியே ஒரே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினக்காவுக்கு செவ்வுல ஒண்ணு வச்சதும் அப்படியே பொறி தட்டி போய் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினக்கா மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு குழிக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு என்ன காப்பாத்துங்க கத்து வைப்பாருங்க. நம்ம ஹீரோயினக்கா ஒரு லேடி கிட்ட வந்து பேங்கிள்ஸ் வாங்கி இருப்பா இல்லையா டவுன்ல இருக்கும்போது, அந்த லேடி தான் அந்த குழியோட கதவை திறக்கிறா. அந்த லேடியை பார்த்ததும் இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனா அந்த லேடி கொஞ்சம் கூட இவளை மதிக்கல. கண்ணா திட்டு அந்த கதவை சாத்திட்டு போயிடுறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே லேடி வந்து அவளை அங்கிருந்து மேல வர வைக்கிறா. நம்ம ஹீரோனக்கா ஹீரோ தம்பி அப்புறம் இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. அந்த 4 பேரையும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அங்க ஒருத்தரோ 2 பேரோ கிடையாது. கிட்டத்தட்ட அங்க ஒரு ஊரே இருக்குது. அதை எல்லாரும் பயத்தோட அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த லேடி வந்து இந்த 4 பேரையும் ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறா. அந்த ரூம் குள்ள போனதும் எல்லாரையும் முட்டி போட சொல்றா. இவங்களுக்கும் வேற வழி இல்லாம முட்டி போட்டு நிக்கிறானுங்க. அப்போ அங்க ஒருத்தர் வராரு. அப்படி வந்து அவரு உங்க எல்லாரும் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு, எங்கெல்லாம் ஒருத்தவங்கள நீங்க கொண்டு இருக்கீங்க, அதுக்கு ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு பயம் தாங்க முடியாம நாங்க எதுவும் பண்ணல, அந்த மாதிரி உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்ட்டு கேக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்த வரா. இவன் யார் அப்படின்னு பார்த்தா பஞ்சரான காட்டேரியை இவங்க மாத்திட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுவும் சரி. அதே மாதிரி இவங்க பாருக்குள்ள இருந்து வெளில வரும்போது இவங்க காருக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நின்றுப்பாங்க. அந்த கண்ணாடி பொண்ணோட லவர் கூட கல் எடுத்து அடிச்சிருப்பான் பாருங்க. அந்த 2 இடத்துலயுமே இருந்தது இவன் தான் போல. அந்த பையன் இவங்களை பத்தி அப்படியே விதவிதமா கோத்து விடுறான். அது மட்டும் இல்லாம அங்க மார்கன் அப்படிங்கிற இன்னொருத்தனும் வரான். அந்த பையன் இவனுங்க தலையில ஒரு இடிய போடுற அளவுக்கான ஒரு கதையை ஒண்ணு சொல்றாங்க. அந்த கண்ணாடி பொண்ணோட லவர் இருக்கான் பாருங்க, அதான் அந்த ஆடம். அந்த பையனோட கால் வந்து ஒரு சங்கிலியில மாட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவனை தரத்தரன்னு எடுத்துட்டு ஒரு பொந்துக்குள்ள போயிருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த பொறி ஒண்ணு அங்க வைக்கல. அங்க வரக்கூடிய ஏதாவது ஒரு காட்டு மிருகங்கள் தான் அங்க மாட்டோம். அதை நம்ம இரையாக்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவனுங்க பாத்துருக்கானுங்க. அந்த சங்கிலியில ஏதோ ஒண்ணு மாட்டினதும் இவங்களுக்கு தேவையானது கிடைச்சிட்டு போல அப்படின்னு தான் அவனுங்க எழுத்துருக்கானுங்க. ஆனா கடைசியில தான் தெரியுது அது ஒண்ணு மிருகம் கிடையாது, அவன் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ட்டு. அதனால அந்த பையில இவனுங்க கட்டி தூக்கிட்டு போய் அந்த மலையோட அடிவாரத்துல விடலான்ட்டு தான் போயிருக்கானுங்க. ஆனா நம்ம பசங்க அதை பார்த்ததும் ஆடம போட்டுதான் அவனுங்க கொண்டுட்டு போறானுங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஆடம அந்த காட்டுவாசி கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஆடமு தன்னோட லவ்வரையும் அவனுங்க தான் கொலை பண்ணிருப்பானுங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கட்டையை எடுத்து அடி என்ன அடிச்சு அவனை அதே இடத்துல கொலை பண்ணிடுறான். ஆனா நம்ம பசங்களுக்கு இப்பதான் நாம பண்ணது தப்பு, அவனுங்க ஒண்ணும் கெட்டவனுங்க கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அந்த கூட்டத்தோட தலைவன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனக்கா இருக்கா பாருங்க, அவ எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு சொல்லி போடுறான். நாம கூட ஒரு குட்டி பொண்ணு அடிக்கடி பாக்குறோம் பாருங்க, அந்த குட்டி பொண்ணு இப்ப இங்க வரா. இந்த ஆடம் தம்பி கொலை பண்ணதை அந்த குட்டி பொண்ணு பாத்துருப்பா போல. அந்த குட்டி பொண்ணு இவன் தான் கொலை பண்ணா அப்படின்ட்டு சாட்சி சொன்னதும் நம்ம ஆடம் தம்பிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அதை கேட்டதும் ஆடமுக்கு பயம் வந்துருது. சோ ஒரு கத்தி எடுத்து அந்த குட்டி பொண்ணை கழுத்தை வச்சு என்ன இருந்து விடலன்னா அந்த குட்டி பொண்ணை கொலை பண்ணிடும் அப்படின்ட்டு மேட்றான். ஆனா அந்த குட்டி பொண்ணு தன்னோட கையில இருந்த ஒரு கத்தி எடுத்து அவன் தொடையில ஒட்டையை ஏத்து அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஆடமுக்கு மரண தண்டனை அவனுக்கு துணையா இருந்ததுனால இந்த 2 பேரையும் ஒரு இருட்டு ரூம்ல போட சொல்லிடுறாரு. இந்த 3 பேரோட கண்ணுக்கு முடியும் நம்ம ஆடம் தம்பியை கைத்தால கட்டி போட்டு வச்சு அந்த காட்டுவாசி ஒருத்தனை நம்ம ஆடம் தம்பி எப்படி கொலை பண்ணனோ அதே மாதிரி ஒரு கட்டையில அவன் மூஞ்சில அடி என்ன அடிச்சு அவனை கொலை பண்றாங்க. அதை பார்த்து பயந்து போன இந்த 3 பேரை ஒருத்தன் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான் பாருங்க. அந்த பையிலையும் கத்தியால குத்தி கீழே படுக்க வச்சிருக்கானுங்க.
உங்களை இருட்டு ரூம்குள்ள மட்டும் தான் போலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க தப்பிக்க நினைக்கிறத பார்த்தா உங்களை சாதாரணமா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரும்பு கம்பிய நெருப்புல காட்டி நல்லா படுக்க வச்சு அந்த கம்பி எடுத்து இந்த பையோட 2 கல்லையும் விட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுறானுங்க. வலி தாங்க முடியல, கத்துறான், கதறான், கூப்பாடு போடுறான். அதுக்கப்புறம் அந்த பையில அப்படியே தூக்கி அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள தூக்கி போடுறானுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோ தம்பியோட கண்ணையும் குத்த பாக்குறானுங்க. அப்போ சரியான நேரம் பார்த்து நம்ம ஹீரோனக்கா, இத பாருங்க, நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள வாழ்ற சாதாரண ஆளுங்க, ஆனா நாங்க சிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம், நிறைய அப்டேட் கூட ஆயிருக்கிறோம். அண்ட் ஹீரோ கூட ரொம்ப ரொம்ப பலமானவன், அதே மாதிரி அவனுக்கு வீடு கூட கட்ட தெரியும். சோ அவனை வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய வீடுகளை கட்டிக்கலாம். அண்ட் டெக்னாலஜி வைஸா நீங்க வளர்றதுக்கும் அவன் உங்களுக்கு உதவியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிமா, அவன் எங்களுக்கு யூஸ் ஆவான், ஆனா நீ எப்படி எங்களுக்கு யூஸ் ஆவா அப்படின்னு கேட்டதும் அதை கேட்டதும் இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டு, எனக்கு எந்தவித நோயும் கிடையாது, சோ உங்களுக்கு என்னால ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்று தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த 2 பேரும் சொன்னதுக்கு அந்த இடத்தோட தலைவன் வந்து ஒத்துக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல நீங்க மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போக நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவோம், எங்களுக்கு உண்மையா இருப்போம் அப்படின்ட்டு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. அவர் கேட்ட மாதிரியே இந்த 2 பேரும் சத்தியத்தை பண்ணி கொடுத்துறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்காவை தேடி தெரிஞ்சு கடைசியில அவ சரக்கடிச்சா பாத்தீங்களா, அதே இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ ஹீரோயின் தங்கிருந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த ஒரு லேடி நம்ம ஹீரோனோட அப்பாவை பார்த்துட்டு, இதை பாருங்க சார், உங்க பொண்ணுகிட்ட நான் அப்பயே சொன்னேன், அந்த மலைக்கு மேல மட்டும் போகாதீங்க, அப்படிங்க போனீங்கன்னா உங்க உயிருக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார். இந்த அளவுக்கு கேட்கல. அடுத்த நாள் காலையில எங்க கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க, சோ என்னால எதுவும் பண்ண முடியல சார், நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல நம்ம பசங்க இங்க சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது இங்க ஒரு தாத்தாவை நம்ம பசங்க கலாய்னு கலாய்ச்சி விட்டுருப்பாங்க இல்லையா, தன்னை மோசமா கலாய்ச்ச அந்த பசங்களை தேடி தான் இந்த தாத்தா வந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த கேள்ட்ட பிறகு தெரிஞ்சு போயிடுதுங்க. சோ அந்த கேள்ட்ட பையன் ஒரு 4 பேர் சேர்த்துக்கிட்டு இந்த ஹீரோனோட அப்பாவை போட்டு போல காட்டிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் கூட வருதுங்க. ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, அந்த போலீஸ் தாங்க வரான். ஆனா அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோனோட அப்பாவை காப்பாத்தமா இங்க எடுத்து போயிடுறான். அவனுக்கு போட்டு போல காட்டிடுறானுங்க. ரத்த நாலா பக்கம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது இப்பதான் எனக்கு தெரிய வருது, இதுக்கப்புறம் கூட இந்த போலீஸ்கார பொறுக்கி பைய நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்திலேயே நம்மளை விட பெரிய முட்டாள் கிடையாது, சோ நாமளே போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட பொண்ணை தேடி அந்த காட்டுக்குள்ள போக அவர் வந்து ரெடி ஆயிடுறாரு. அதை இந்த ரிசப்ஷன்ல வேலை பார்க்குற ஆயா பார்த்துட்டு, இதை பாருங்க சார், நீங்க தனியா போறது நல்லது கிடையாது, சோ நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க. ஆனா அவரு கேட்கற மாதிரி தெரியல. சோ உங்களுக்கு நான் ஒரு ஐடியா தரேன், அதை வச்சு நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவை ஒரு இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அங்க இந்த லேடியோட மருமக பையன் ஒருத்தர் இருக்கிறான். இங்க நடந்த எல்லா கதையையும் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இவரை அந்த காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறதுக்காக சொல்றாங்க. அந்த பையனும் காசை வாங்கிட்டு நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ட்ராப் ஒன்று இருக்கிறத அவன் பாத்துறான். அந்த ட்ராப்பை வந்து இவன் கத்தி வச்சு அறுத்து விட்டதும் ஒரு பெரிய மரம் மாதிரி ஒன்று வந்து இடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுல ஷார்ப்பான கம்பிகள் கூட இருக்குது. இதை நல்லா பாத்துக்கோங்க பெரியவரே, இதை மட்டும் வந்து நம்ம மேல குத்துனுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம உடம்பு பொத்தலா போயிடும். இதுக்கப்புறம் கூட நீங்க முன்னேறி போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவன் கேட்கும்போது, இதெல்லாம் பார்த்து எனக்கு பயம் கிடையாது, எனக்கு என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மருமகன் வந்து தனக்கு ஒரு ஹெல்ப்பர் வச்சிருப்பான் போல. அந்த பைய ஒரு இடத்துல போய் காலை விட்டுறாங்க. அந்த பையோட காலு நல்லா வசமா மாட்டிக்கிட்டு சோ அவனால வெளில வர முடியல. அதனால இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பைய இழுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப உங்க காலுக்கு பக்கத்துலயே ஒரு ட்ராப் ஒன்று இருக்குது. அதை அந்த பைய பார்க்காம அந்த லைட்டா இடிச்சிருவான் பாருங்க. அந்த ட்ராப் ட்ரிக்கரானதும் அவங்க தலைக்கு மேல ஒரு கல்லு, அந்த கல்லுக்குள்ள ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்பிகள் இருக்குது. அப்படியே இது கீழே விழும்போது நம்ம தாத்தா மட்டும் அதை பாத்துறாரு. அதான் அந்த ஹீரோட அப்பா மட்டும் பாத்துறாரு. அவரும் கடைசி செகண்ட்ல தான் பாத்துருப்பாரு. சோ பக்கத்துல இருந்தவனை காப்பாற்ற முடியாம இவர் மட்டும் அப்படியே தனியா பாஞ்சு குதிச்சு தப்பிச்சிடறாரு. அந்த காட்டுவாசிகளை ஒரு கை பாக்குறோம் அப்படின்னு சொன்னவனோட கையை தொட்டு பாக்குறாரு. அது பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடக்குது. சரி, அந்த ஹெல்ப்பராவது உயிரோட இருப்பானா அப்படின்னு பாக்குறதுக்காக, டே தம்பி இருக்கியா அப்படின்னு கத்துறாரு. பட் அங்க இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லங்க. சோ 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் தனியா தான் போகணும் அப்படிங்கிறதுனால இவரை கூட்டிட்டு வந்தவனோட பாக்கெட்ல ஒரு கன் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு தலைவர் மட்டும் தனியா போயிட்டு இருக்காரு. அந்த காட்டுவாசிங்க வச்ச எந்த பொருளையும் சிக்காம போயிடாரு. ஆனா அந்த காட்டுவாசிங்க கிட்டே மாட்டிக்கிறாரு. அவரை இழுத்து போட்டு மாறமலாக்க அடிச்சு போட்டு கடைசியில அந்த முகமுடைய கழட்டும் போது தான் தெரியுது அங்க இருக்கிறது நம்ம ஹீரோ தம்பி அப்படின்ட்டு. இவருக்கு அதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. டே, நான் உன் மாமனாரா, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஆனா அந்த பையன் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணாம அப்படி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா காட்டுவாசிகளும் ஒன்னா சேர்ந்துறாங்க. இவரும் டே வராதிங்க, என்கிட்ட கன் இருக்கு சுற்றும் அப்படின்ட்டு மிரட்டுறாரு. ஆனா யாருமே பயப்படல. எல்லாரும் அவருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது அவங்கள பயமுறுத்துறதுக்காக இவர் துப்பாக்கிய வானத்தை பார்த்து சொல்றாருங்க. டே மருமகனே, என் பொண்ணுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, உன்னை அள்ளி வச்சு கொளுத்தி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரோட கையில வந்து ஒரு அம்பு ஒண்ணு பாயுதுங்க. யாரு அப்படின்னு பார்த்தா இவரு பெத்த பொண்ணு தான் அவரோட கையிலேயே அம்பு விட்டுருது. தன்னோட மேல அம்பு விட்டது தன் பொண்ணு தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல, நான் பெத்த தங்கமே, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை தேடி தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கிறேன், நாம வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்தோட தலைவன் அங்க வராங்க. இவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா இப்ப என்னோட மனைவி, அதனால இவ இந்த காட்டை விட்டு வர மாட்டா. அதே நேரத்துல நீ சட்டவிரோதமா எங்க இடத்துக்குள்ள பூந்திருக்க, அதனால உன்னை ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளுறதுக்கு நான் கட்டளையிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த கூட்டத்தோட தலைவர் இருக்கான் பாருங்க. அந்த பையன் நம்ம ஹீரோனக்கா கிட்ட, உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்ததை நினைச்சு உனக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்ட்டு கேக்குறாரு. நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அதனால யாருக்கு என்ன
செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் என்னோட சத்தியத்தை எப்படியா இருந்தாலும் காப்பாத்துவாங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோடப்பா அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா கொஞ்சம் கூட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரை பூட்டி வச்சிருக்க அந்த ரூமோட கதவு திறக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனக்கா தான். அந்த இருட்டாரையை விட்டு அவரை வெளில கொண்டு வந்துடுறா. ஏமா என்ன எதுக்காக நீ அம்பாட தாக்கினா அப்படின்னு கேட்கும்போது, நான் மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள கொண்டு இருப்பாங்கப்பா, சோ அதனால வேற வழி இல்லாம தான் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிறா. சரிப்பா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் இடத்த விட்டு தப்பிக்க போகும்போது நம்ம ஹீரோனக்காவோட கழுத்து மேலே ஒருத்தன் கத்தி வைக்கிறான். என்னடா இது ஆரம்பிக்கும் போதே எண்டு காடா அப்படின்னு பார்த்தா கழுத்துல கத்தி வச்சது நம்ம ஹீரோ தம்பி தான். ஹீரோ கிட்ட நம்ம 3 பேர் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னால வர முடியாது, நான் இந்த ஜனங்களுக்கு தேவை, இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா இங்க இருக்கணும், ஆனா உன்னால இந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போக முடியும் அப்படின்னா நீ போகலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன், முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் இந்த பைக்கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோனக்கா அப்பாவை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறா. வழக்கமா திறந்து கிடக்கிற கதவு இன்னைக்கு பூட்டி இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, மகளே அப்படியே கொஞ்சம் பிடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அப்ப திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு நினைக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு கோத்து விட்டு அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேற வழி இல்லாம, இத பாரு குட்டி பொண்ணு, இப்போ நான் இங்க இருந்து போய்தாகணும், வேற வழி கிடையாது, ஆனா எனக்கு இங்க இருந்து எப்படி போகுதுன்னு தெரியல, இந்த மொத்த இடமும் பூட்டி இருக்கும் போது கூட நீ அடிக்கடி இந்த மலைகளை சுத்தி போறத நான் பாத்துருக்கேன், இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கான அந்த வழியை உன்னால எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டதும் அந்த குட்டி பொண்ணு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அந்த குட்டி பொண்ணு பேச மாட்டா, ஜஸ்ட் சைகையில மட்டும் தான் பேசுவா. அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை அந்த குட்டி பொண்ணு காட்டிடுறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு காட்டுவாசி பைய ஒரு கைதி பொண்ணு அப்படியே தர எடுத்துட்டு வருவான் பாருங்க. அப்ப அந்த பையன் நம்ம ஹீரோயினையும் பாத்துறான். அந்த பையன் இவங்க அடிக்க ட்ரை பண்ண பதிலுக்கு ஹீரோனக்கா டமால்ல சுட்டு குட்டியா போடா போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த இருட்டான இடத்துக்குள்ள போய் பார்த்தா ஒரு இரும்பு கம்பிய பழுக்க காய்ச்சி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட கண்ணுல குத்தி அவனை ஒரு ரூம் குள்ள தள்ளிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம் குள்ள தான் இப்ப இவங்க போயிட்டு இருக்காங்க. அங்க அவன் மட்டும் கிடையாது, அவன மாதிரி ஏகப்பட்ட பேரோட கண்ணுல இந்த மாதிரி இரும்பு கம்பியால குத்தி நிறைய பேருக்கு கண் தெரியாம ஆக்கியிருக்கானுங்க. அவங்க எல்லாரையுமே அந்த இருட்டு ரூம் தான் அடைச்சு வச்சிருக்கானுங்க. நார்மலாவே கண்ணு தெரியாது, இதுல இருட்டு ரூம் வேற. அவங்க எல்லாரும் கண்ணு தெரியாம நாலா பக்கமா அழிஞ்சிட்டு இருக்கும் போதா இப்ப நம்ம ஹீரோனக்கா அவனோட ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அந்த பைய ஒரு கல்லுக்கு பக்கத்துல ரொம்ப பாவமா உட்காந்துட்டு கையில கிடைக்கிற எதையோ எடுத்து தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. பார்க்க அந்த பையன் ரொம்ப பாவமா இருக்கான். அதனால அவன் உயிரோட இருக்கிறத விட செத்து போறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் டமால ஒரே சுடா சுட்டு தள்ளிட்டு அங்க இருந்து வெளில வந்து நம்ம ஹீரோனக்கா அங்க இருந்து தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு லேடி இருந்தா பாருங்க, அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் செஞ்சா இல்லையா அந்த லேடி, அவ ஓடி வந்து நம்ம ஹீரோனக்காவையும் அவங்க அப்பாவையும் ஒற்றே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை தாறு மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் மேல இருந்து வலிக்கு ஒரு பாறை மேல போய் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோனக்கா தப்பிச்சிரா, பட் அந்த லேடி மட்டும் அதே இடத்துல செத்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்தோட டாப்ல இருக்க தன்னோட அப்பாவை தேடி போயிட்டு இருக்கும்போது எங்க இருந்தா வந்தான்னு தெரியல ஒரு பொறுக்கி பைய உள்ள வந்துடுறான். நம்ம ஹீரோனக்காவை கீழே தெரிய அவ கழுத்தை பிடிச்சு நடிச்சு போடுறாங்க. கடுப்பான அந்தக்கா கையில இருந்து ஒரு கத்தி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 குத்து குத்திருப்பா. அந்த பையோட உடம்புல இருந்த 6 லிட்டர் ரத்தமும் கீழே போய் அப்படியே அனாமத்தா செத்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தேடி அவங்க அப்பா வந்துட்டு இருக்கும்போது அவரை போட்டு தலையும் ஒரு லேடி ஓடி வராங்க. அந்த பொண்ணோட கண்ணுல ஒற்றைய சுடா சுட்டு அவளை கொலை பண்ணிட்டு இந்த பக்கமா தன்னோட பொண்ணை தேடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனக்கா இன்னும் கத்தியால குத்துறத நிறுத்தவே இல்லைங்க. குத்துறா குத்திட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்துல கையே ஓஞ்சு போயிடுது, இருந்தாலும் நிறுத்தல. அப்படியே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்காங்க முகத்துல. எம்மா தாயா நீ குத்துனது போதும், நீ குத்துன குத்துல அவன் 7 ஜென்மத்திலையும் சேர்த்து போயிருப்பான் போல, நம்ம இங்க இருந்து கிளம்புறதா நல்லதுன்ட்டு 2 பேரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்தா. அங்க வந்து ஒரு காட்டுவாசி பைய ஒரு பெரிய கோடரை எடுத்துட்டு இவங்க 2 பேருக்கும் சென்டர்ல போடுவான் பாருங்க. ஒரு நூலையில தப்பிச்சு அவரு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த காட்டுவாசி பைய டமால்னு சொல்றாரு. துப்பாக்கி மட்டும் தான் இருக்கு, ஆனா உள்ள தோட்டா இல்ல போல. சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது சோழி முடிஞ்சிச்சு தான், பட் நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு கிடையாது. அவரை போட்டுத்தல கோடாரி தூக்குன அந்த காட்டுவாசி பையலுக்கு முடிஞ்சிச்சுங்க. நம்ம ஹீரோனை காத்த அம்புகள் எடுத்து அந்த பையோட மூஞ்சில விட்டு அவனை அதே இடத்துல போட்டு தள்ளிடுறா. அங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் எப்படி போறது அப்படிங்கிற வழி தெரியாம 2 பேரும் முடிச்சுட்டு நிக்கும் போது நம்ம ஹீரோனக்காவோட அப்பாவை ஒரு கேட்ட பைய விட்டு வேலு வெளுத்தான் பாருங்க. அந்த பைய துப்பாக்கியோட ஒரு 3 பேரோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பசங்களை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு பயத்தோட இருக்கும்போது தான் தெரியுது அந்த வயசான தாத்தா கூட கெட்டவர் கிடையாது, நல்லவர் தான் போல. அப்புறம் எதுக்காக நம்ம ஹீரோனக்காவோட அப்பாவை போட்டு பொலன்னு பொழந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அன்னைக்கு இந்த தாத்தா நம்ம ஹீரோட அப்பாவை பொலன்னு பொழக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டுவாசி பசங்க அவர் அள்ளிக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. சோ அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவரை போட்டு பொழந்திருக்காங்க. எதுக்காகடா இந்த தாத்தா நம்ம ஹீரோனோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு பார்த்தா, அந்த தாத்தாவுக்கு ஒரு அண்ணன் பையன் இருந்திருப்பான் போல. அந்த பையன் இந்த காட்டுக்கு வரும்போது இந்த காட்டுவாசி பசங்க அவனை போட்டு தள்ளிருக்காங்க. அவனோட டெட் பாடி கூட கிடைக்கலையா. சோ அந்த கடுப்புல தான் அந்த காட்டுவாசி பசங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அப்பாவை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்குது. சோ அந்த மாதிரி அவரை அடிச்சு அதுக்கப்புறம் காப்பாத்திருக்கான். என் கூட வாங்கன்னா அவங்களை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனக்காவோட கால்ல வந்து ஒரு அம்பு பாயுதுங்க. அவ கத்தி கதறிக்கிட்டு தடுமாறி கீழே விழுவா பாருங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த ஹெல்ப் பண்ண வந்த தாத்தாவோட ஃப்ரெண்டோட மண்டில ஒரு அம்பு ஒண்ணு பாயுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனக்காவோட குரூப்புக்கும் அந்த காட்டுவாசி குரூப்புக்கும் சண்டை நடக்குதுங்க. ஒரு வழியா கடைசியா நம்ம ஹீரோனக்கா அங்கிருந்து தப்பிச்சு அந்த காருக்குள்ள வந்து ஏறிடுறா. அப்போ ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க.
யாரு அப்படின்னு பார்த்தா அந்த காட்டுவாசியோட கூட்ட தலைவங்க. என்ன ஆனாலும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் பாருங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்பாவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. சோ ஒரு பாட்டில் குண்டை எடுத்து அந்த பக்கம் வீசினதும் அந்த மொத்த இடமும் பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஜாலியா தப்பிச்சு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோனுக்கா தன் வாழ்க்கைய தன் அப்பா கூட சேர்ந்து ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வருவா பாருங்க. அந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவனும் அந்த குட்டி பொண்ணும் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோடாமா இத பாருமா, இவங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்களா, சோ நம்ம கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இருங்கம்மா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் பையில போட்டு தள்ளதுக்காக 2 கத்தியை தூக்கிட்டு வராங்க. மரியாதையா கத்தியை கீழே போடு, இல்லனா உன் குடும்பத்தை கொண்டு வந்து மாட்டிட்டு இருக்கும்போது இந்த அக்கா கேட்கற மாதிரி தெரியல, கத்தி எடுத்து அவனை உற்றையா போட ட்ரை பண்றா. ஆனா கத்தி வந்து மிஸ் ஆயிடுதுங்க. சோ அந்த கேப்ல இந்த பையன் அந்த கத்தி எடுத்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான். அதே நேரத்துல அந்த தலைவன் பையிலையும் நம்ம ஹீரோனக்கா தலையில உற்றையா குத்தி கொலை பண்ணிடுறா. செத்து போய் கீழே கிடக்குற நம்ம ஹீரோனக்காவோடாமா, என்னமா அப்படியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க, வந்து உட்கார் அப்படின்னு சொல்றா. செத்து போனவங்க எப்படா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த பொண்ணு அந்த தலைவன் பையில கொல்றதுக்கு ட்ரை பண்ணா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத இவளாவே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாத்திருக்கா. பட் யாருமே அங்க சாகல. இவ இமேஜின் பண்ணிட்ட மாதிரி யாரும் அங்க செத்து போயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் போக சொல்லிட்டு இந்த காட்டுவாசி தலைவன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன், இத பாரு நீ பிரெக்னெண்டா இருக்கிற, அதனால என் குழந்தைய நீ பெத்து கொடுக்கறதுக்காக நீ திரும்பவும் காட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றான். தன் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல என் குடும்பத்தை எதுவும் நீ பண்ண மாட்டே அப்படின்னு சத்தியம் பண்ணா மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்ட்டு இவ சொல்றான். சத்தியமா சொல்றேன், என் கூட நீ மட்டும் காட்டுக்கு வந்தீனா உன் ஃபேமிலியை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த காட்டுவாசி படம் நம்ம ஹீரோனக்கா போறதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த காட்டுப்பை கூட ஒரு வேன்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. என்னடா இந்த படத்துக்கு இப்படி ஒரு எண்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா இன்னும் படம் முடியல. அந்த வேன் அங்கிருந்து போக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே நாலா பக்கமும் தள்ளாடி ஒரு கார்ல போய் சுருகுது. அந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவன் பைய கீழே விழுக நம்ம ஹீரோனக்கா அவன் மேலே ஏறி உட்காந்து கத்தி எடுத்து சொருகு சுருகி ரத்தத்தை சதற விட்டு கொலை பண்றாங்க. அப்போ அந்த வேன்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அங்கே தப்பிக்க ட்ரை பண்றான். அந்த பையன் மேல கத்தி எடுத்து வீசினதும் அவன் மேல குத்தி அவன் கீழே வந்துடுறான். மறுபடியும் அந்த கத்தி எடுத்து எந்த அளவுக்கு குத்த முடியுமோ குத்துறாங்க, செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த குட்டி பொண்ணு மட்டும் அந்த வேனை விட்டு கீழே இறங்குறா. அந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஒரு புடி நடையா வர இதோட ராங் டர்ன் சீரிஸோட மொத்த பாட்டும் முடியுது. அதாவது மொத்தமா 7 பாகம் இருக்குது. ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க 10க்கு மேல இருக்கு, 15க்கு மேல இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் 7 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, ராங் டர்ன்ல மொத்தமா எத்தனை பாட்டு தாங்க இருக்குது. அண்ட் வாய்ஸ் ஆப் டிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்கேன். அந்த குரூப்புக்கான லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க உங்களோட பேரையும் அப்படியே ரெட் கலர் ஹார்ட்டையும் கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. நான் உங்களை வேற வீடியோல மீட் பண்றேன். பாய், நான் உங்கள் வாய்ஸ் ஆப் டிடி.